புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 13 பணிமனைகளில் இருந்து பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்த வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக போக்குவரத்து சங்கங்கள் அறிவித்திருந்தன. இந்த நிலையில திருச்சியில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 13 பணிமனைகள் உள்ளன. 13 பணிமனைகள் 950 பேருந்துகள் உள்ளன. இது 1500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலை இன்று காலை, அதாவது இன்று நள்ளிரவிலிருந்து போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் 60% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தனியார் பேருந்துகளும் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருவதால் பேருந்து நிலையங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகள் திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதியிலே பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டாலும் பேருந்து பயணிகளும் இல்லாமல் பேருந்துகள் வெறிச்சோடியே காணப்படுகின்றன. மேலும் பணிமனையில போலீசார், அதாவது ஒரு பணிமனையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையத்திலும் போலீசார் அங்கங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கை நிறைவேற்ற வேண்டிய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மண்டல பணிமனையில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று போராட்டத்தில் அதாவது குறைந்த அளவில் அந்த பகுதியில் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பயணிகள் குறைந்த அளவில் இப்போ செல்கின்றனர். இது தற்போது வரை ஒரு 70% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.